வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. மத்திய அமைச்சரவையில் ஒரு சில மாற்றங்கள் செய்யப்பட போறதா வரக்கூடிய தகவல். அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, பிடி யாதவ், சுதா யாதவ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடி சர்மா, சுதா யாதவ், அதுக்கப்புறம் நம்மளுடைய அண்ணாமலை இவர்களுக்கெல்லாம் வந்து பதவி வழங்கப்படும் அப்படின்னு இப்ப டெல்லி வட்டாரத்துல பேசப்படுது. இது ஏன் முக்கியத்துவம் அப்படின்னா, பீகார் தேர்தலுக்குள்ள இந்த அமைச்சரவைய மாற்றத்தை முடித்துவிட்டு, இந்த அமைச்சர்களுக்கு தேர்தல் பொறுப்பாளர்கள் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டை கொடுக்கறதுன்னு பிஜேபி விருப்பப்படுறாங்க. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முக்கியத்துவம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த சுதா யாதவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 1999ஆவது வருடம் ஹரியானா மாநிலத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக, ஹரியானா மாநிலத்தில் எலெக்ஷனில் பிஜேபி மேலிட பார்வையாளர்களாக சில பேரை போடுவோம்ல, அந்த மாதிரி நியமிக்கப்பட்டவர் நரேந்திர மோடி அவர்கள். இப்போ இருக்க பிரைம் மினிஸ்டர் தான் அப்போ இன்சார்ஜ். 1999. இந்த 1999ல் அப்போ நரேந்திர மோடியால் முன்னிறுத்தப்பட்டவர் இவர் தான், சுதா யாதவ் தான். அதனால் நரேந்திர மோடி அவர்களுக்கு மிக மிக வேண்டியப்பட்டவர் சுதா யாதவ். இந்த சுதா யாதவ் அவர்களை இப்போது அமைச்சராக்கணும் அப்படிங்கிறது கேபினெட்டில் ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அநேகமாக அவர் அமைச்சரவை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்னொருத்தர் பிடி சர்மா. அவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மதுரா தொகுதி எம்எல்ஏ, யூபி அமைச்சர், யூபியில் எரிசக்தி துறை அமைச்சராக இருந்திருக்காங்க. அவருக்கு இதை கொடுக்குறாங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 1999லேருந்து 2004 வரைக்கும் இந்த சுதா யாதவ் அப்படிங்கிறவங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க. சரி, இதுக்கப்புறம் அண்ணாமலையினோட முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து அண்ணாமலைக்கு போஸ்டிங்கே போடலை, அண்ணாமலையை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சொன்னோம், இல்லைங்க, அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு தமிழ்நாட்டில் இப்போ இந்த உறுப்பினர் சேர்க்கையெல்லாம் முடிஞ்சு வந்து போஸ்டிங் போட போகிறாங்க. அதில் அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு இடம் கொடுங்கன்னு தான் சென்ட்ரலில் சொல்லியிருக்காங்க. எப்படியாவது ஒரு ஆளை பிடிச்சி அண்ணாமலை இன்னும் லைன் லைட்டில் தான் இருக்கார். ஒரு பக்கம் அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்க வேலையில் இன்றைக்கி வந்து எலெக்ஷனுக்காக உங்களுக்கு மேற்கு வங்காளம், கேரளா, தமிழ்நாடு, இப்போ பீகார் எலெக்ஷன் வருது. இங்கெல்லாம் வந்து பார்வையாளர்களை போடணும். அப்படி பார்வையாளர்களை போடும்போது எப்பயுமே பிஜேபி தெரியும், பார்வையாளர்களை போடும்போது ரொம்ப முக்கியமான இடம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டேட்காரங்களே போடுவாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இந்த தடவை மேலிட பார்வையாளர், அதாவது இந்த இந்த ஒரு அமைச்சர் பொறுப்பு அண்ணாமலைக்கு கொடுத்து தமிழ்நாட்டுக்கு இறக்கி விட போகிறாங்களா அப்படின்னு கேட்டால், தமிழ்நாட்டுக்கு அப்படி இறக்கி விட்டால் அது வந்து அதிமுக விரும்புமா? நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஜெயிப்பதை இன்றைக்கி வந்து அண்ணாமலை விரும்ப மாட்டார். 3 வருஷம் அவர் கஷ்டப்பட்டு முதலமைச்சர் கேண்டிடேட்டாக தன்னை முன்னிறுத்தி கொண்டிருந்த வேளையில் அவரை இன்றைக்கி வந்து எடப்பாடி ஆடு மேய்க்க வச்சது அவருக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் தான். நானும் நீங்களும் இருந்தாலும் அப்படி தானே பண்ணுவோம். இவ்வளோ நாள் நம்ம இப்போ உழைச்சி பெரிய அளவுக்கு கொண்டு வந்துட்டோம். இத்தனை சதவீதத்தை ஏற்றுனது நம்ம தான். திடீர்னு வந்து நம்மளை கழட்டி விட்டு நயினார் நாகேந்திரனை போட்டு தம்பி நீ அமைதியாக இருப்பான்னா கேட்பாரா? பாடிய காலும் ஆடிய வாயும் சும்மா இருக்காதுங்கிறதுக்காக தான். அப்போ திட்டமிட்டே எடப்பாடி பழனிசாமி அவர்களை எந்த அளவுக்கு புறக்கணிக்கணுமோ அதே மாதிரி அதிமுக தொண்டர்களை எப்படி கோவப்படுத்தணுங்கிறது தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கார் அண்ணாமலை. கூட்டணி முடிவாகி அதிமுக தான் அப்படின்னு சொல்லி அமித்ஷாவே எடப்பாடி ஜின்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் அதிமுக பிஜேபி கூட்டணி ஜெயிக்குமான்னு கேட்டால் அதெல்லாம் அப்படியே கூட்டணி அமைச்சா மட்டும் எப்படிங்க ஜெயிக்கும்? ஒரு விஷன் இருக்கணுங்கிறாரு. விஷன் வந்து எடப்பாடிக்கு இருக்கணும். அவர் தான் அடுத்து வர போகிறாரு. உங்களுக்கு என்ன விஷன் இருக்குன்னு நமக்கு புரியல. இது ஏன் அவர் சொல்கிறாரு? அதுக்கப்புறம் என்னங்க அதிமுக கூட்டணி ஆச்சுன்னா பிஜேபி ஆச்சுங்கிறாரு. இதெல்லாம் வந்து வானதி சீனிவாசன் அவர்களோ தமிழிசையோ யாருமே சொல்லாத வார்த்தை. நீங்கள் வெளிப்படையாக இருந்து பார்த்தா பரவாயில்லைங்க, அண்ணாமலை வீரமாக பேசுகிறாரு, ஒரு கட்சியினுடைய உறுப்பினர் இப்படித்தான் பேசணும்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் உங்களுக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ ஓட்டு இருக்குது? ஒரு கவுன்சிலராக கூட நின்று ஜெயிக்க முடியாத நிலைமையில தான் இன்றைக்கி பிஜேபி இருக்குது. சொல்லிக்கலாம், அவங்க 16%, 17% சொல்லிக்கலாம். உள்ளாட்சி தேர்தலில் நிறைய இடத்துல நிற்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் ஒன்று புரியும், நீங்கள் அந்த பிஜேபிக்காரங்கிட்ட பேசினா ஒன்று புரியும். அதாவது என்னென்னா, பிஜேபி ஜெயிக்கணும், பாரத் மாதா கி ஜெய்ன்னு அந்த கோஷம் மட்டும் இல்லை, அந்த வெறி இருக்கும் அவங்ககிட்ட. எப்படியாவது நம்ம அந்த ஒரு வெறி மற்ற கட்சியில் விட இது அதிகமாக இருக்கும். இப்போ சீமான் கட்சியெலாம் ஒரு பிடிப்பு இருக்கும் பாருங்கள். ஏன்னா அவங்க நம்ம டிவிக்கே விஜய்க்காக ஓட்டு போடுறவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்தவங்க. இவங்களுக்கு ஒரு வெறி இருக்கும், கண்டிப்பாக நம்ம ஆட்சியை பிடிக்கணுன்ட்டு. இப்போ திமுக அதிமுக கூட அந்த அளவுக்கு ஒரு வெறி இருக்குமா நமக்கு சந்தேகம். ஆனால் இவங்க 10 பேராக இருந்தால் கூட பிஜேபியில் இருக்கவங்க அந்த வெறி இருக்கும். அண்ணாமலை ஜி வந்து பிரதமர் ஆகணுங்கிற ரேஞ்சுக்கு பேசுவாங்க அவங்க. அப்படிப்பட்ட கொள்கையோடு இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரு வருத்தம் என்னென்னா, அண்ணாமலை ஜி வீட்டில் இருக்காரே, அவர் நிறையா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரே அப்படிங்கிற வருத்தம் இருக்குது, இன்றைக்கி இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ அமைச்சராக போகிறாரு அப்படிங்கிற தகவல் அவர்களுக்கு மகிழ்ச்சி. இதை விட மகிழ்ச்சி, அமைச்சராகி தமிழ்நாட்டுக்கு அவரை வந்து பொறுப்பாளராக போடுவாங்களாங்கிறது கஷ்டம்தான். ஏன்னா அண்ணாமலை போட்டால் ஆட்டத்தை கலைச்சிருவாருங்கிறது இங்கே இருக்கக்கூடிய பல தலைவர்கள் மேலிடத்தில் சொல்லிட்டாங்களாம்.
ஒருவேளை அமித்ஷா எடப்பாடிக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினச்சாருன்னா அமித்ஷாவை போடுவார். ஆனால் அமித்ஷா அப்படி நினைப்பாராங்கிற நமக்கு சந்தேகம். ஏன்னா 1 வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக கூட்டணியை தயவுசெய்து வாங்கப்பான்னு கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்து இப்போ வந்து தேவையில்லாமல் அண்ணாமலையை போட்டால் டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா அண்ணாமலையை போட்டாங்கன்னா அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஒரே மேடையில் பிரச்சாரம் பண்ணணும். எடப்பாடி பழனிசாமியுடைய பிறந்தநாளுக்கு போய் வாழ்த்து சொல்கிறதுக்கே வீட்டுக்கு போகாதவர் அண்ணாமலை. அப்படிப்பட்ட அண்ணாமலை போவாரா? ஒன்று. இன்னொன்று, அண்ணாமலை வந்து இப்போ எப்படி பில்டப் பண்ணிகிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன இருந்தாலும் எடப்பாடியெல்லாம் நான் வீட்டுக்கு போய் பார்க்க மாட்டேன், எடப்பாடியெல்லாம் நான் அப்படி ஒரு ரேஞ்சில் போயிட்டு இருந்தார். திடீர்னு அமித்ஷா கூப்பிட்டு பக்கத்தில் உட்காந்து எடப்பாடி ஜி அப்படின்ட்டார். உடனே அண்ணாமலையும் ஆமாம் எடப்பாடி அவர்கள் அப்படின்னு பேச ஆரம்பித்தார். பார்த்துருப்பீங்க. மோடி அவர்களை பிரதமர் கேண்டிடேட்டாக வாரணாசியில் நிற்கும் போது வாங்க அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணுறாருன்னு கூப்பிட்றோம். நீங்கள் சிஎம் அப்போ யார்? எடப்பாடி. தோக்க போகிற கேண்டிடேட்டுக்கு நான் ஏன் பிரச்சாரம் பண்ணணும்? சிஎம் இல்லை, அப்போ எதிர்கட்சி தலைவர் தான். தோக்க போகிற கேண்டிடேட்டுக்கு நான் ஏன் பிரச்சாரம் பண்ணணும்னு சொன்னவர் தான் அந்த எடப்பாடி. எடப்பாடியை நான் மன்னிக்கவே மாட்டேன்னு இதே அண்ணாமலை முழங்கினார். அரசியலில் ஒரே ஒரு விஷயம்தான், நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை. தேவையில்லாமல் இந்த மாதிரி சவால் விடக்கூடாது. நீங்கள் மோடி அவர்களுடைய சிஸ்டியன்னு நிரூபிக்கிறதுக்காக பல சவால்களை விட்டீங்க. அப்படி சொன்ன எடப்பாடியை முதலமைச்சர் கேண்டிடேட்டாக முன்னிறுத்துறாரு அமித்ஷா. இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுட்டு தான் ஆகணும். ஒருவேளை அவர் அமைச்சராகி நீங்கள் பொறுப்பு போடுறாங்க தமிழ்நாட்டுக்கு, நான் எடப்பாடி சிஎம் இல்லைன்னு சொல்ல முடியுமா அண்ணாமலையால்? அப்போ பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, என்ன அண்ணாமலைஜி நீங்கள் ஏதோ பெருசாக எடப்பாடியை பற்றி திட்டினீங்க, நீங்கள் அதே எடப்பாடிக்கு தானே ஓட்டி கேட்குறீங்க. ஆனால் அதையும் கேட்பார். மேலிடத்தில் சொன்னால் கேட்டு தானே அவனை எவ்வளோ நாள் முறுக்கிட்டு இருப்பீங்க. சென்ட்ரலில் பவர் வேணும், பவர் கொடுக்குறோம், ஒழுங்காக தமிழ்நாட்டில் போய் எடப்பாடி தான் சிஎம்னு சொல்லுங்கன்னா அண்ணாமலை இல்லை மாட்டேன், எனக்கு அமைச்சர் பதவியில் வேணாம், என்னுடைய வாயால் வந்து எடப்பாடி பழனிசாமியை ஒரு துரோகியை, ஒரு ஊழல்வாதியை நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லவா போகிறாரு? அதெல்லாம் சொல்ல மாட்டார். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மரம் நடுறேன்னு சொல்லிட்டு அண்ணாமலையுடைய விழுதுகள் எந்த அளவுக்கு பணத்தை ஆட்டையை போட்டிருக்காங்கன்னு தெரியும். நடைபயணம்னு சொல்லிட்டு இவரை காரணம் காட்டி நிறைய பேர் சம்பாதிச்சிருக்காங்க. சிதம்பரம் பக்கத்தில் பிஜேபி தலைவர்கிட்டே ஒருத்தர், பிஜேபி அனுதாபியான் ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருக்காரு, அவர்கிட்டயே போய் பணம் கேட்டிருக்காங்க. நான் பிஜேபியோட ஆளியான்னு அதுக்கு தான் கம்மியாக பணம் கேட்டோம், இல்லைன்னா ஒரு 200 பேர் அனுப்பிவிடுங்கன்னாலும் நடைபயணத்துக்கு அனுப்பிவிடுங்க. ஆருத்ரா கோல்டு விஷயத்தில் பட்டவர்த்தனமாக தெரியும் என்ன நடந்ததுன்னு. இப்படி பல விஷயங்களில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்கான்னு தெரியும். அண்மையில் நம்ம இடி அண்ணாமலை அவர்களுடைய நெருங்கிய உறவினரை ஒட்டஞ்சத்திரத்தில் ரெய்டு போனது தெரியும். என்னோட உறவினர்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து அண்ணாமலையை சுற்றியும் பல சர்ச்சைகள் இருக்க தான் செய்யுது. நம்ம பார்க்கும்போது நான் இன்னும் வந்து தப்பாக நினைக்கல. அவர் வந்து ஏமாத்திருப்பார், நான் இன்னும் நினைக்கல. நம்ம நினச்சா தானே பேச முடியும். நான் வெளியிலேருந்து அப்படிப்பட்ட தகவல்கள் வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலை அவர்கள் அமைச்சரானால் தமிழ்நாட்டுக்கு போடுவாங்களாவது கேள்வி. மற்றபடி இந்த அமைச்சரவை அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து மாற்றம் அப்படிங்கிறது ஏறக்குறைய உறுதியாயிடுச்சு. டெல்லி லாபி, அண்ணாமலை வந்து டெல்லியில் பயங்கரமாக லாபி பண்ணியிருக்காராம். ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலைஜி தான் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு கொண்டு வந்தவர். அதனால் ஏதாவது ஒரு விஷயம் அவருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பெருமளவுக்கான ப்ரெஷர் அங்கே போயிருக்குது. இன்னும் நம்ம அண்ணாமலைஜி யார் வச்செல்லாம் ப்ரெஷர் பண்ணுவாருன்னு தெரியல, சொல்லிக்கலாம். எனக்கு வந்து ஆடு மேய்க்க தான் விருப்பம்னு சொன்னால் கூட அவருடைய ப்ரெஷர் அதிகமாகுதான். ஆர்எஸ்எஸ் தலைவர்களையே கூட பார்த்து என்னை எப்படியாவது, ஏன்னா இமயமலை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போயிட்டு வந்தார்ல, அப்போலேருந்தே இந்த எப்படி சொல்கிறது, தொடர்ந்து இந்த அட்டாக், ஏதாவது பதவி கொடுங்க, பதவி இல்லாமல் அரசியல்வாதிகள் இருக்க முடியாது. அண்ணாமலை ஒரு அரசியல்வாதி தான். அவர் என்ன தான் வந்து ஆடு மேய்க்கிறேன்னு சொன்னாலும் அதெல்லாம் ஆடு மேய்ச்சிட்டுலாம் இருக்க முடியாது அவரால். ஏன்னா அதை வந்து அண்ணாமலை அவர்கள் அமைதியாக இருந்தால் கூட இருக்கவங்க விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலைக்கு அமைச்சர் பதவி தருவது ஏறக்குறைய உறுதியாயிடுச்சான். இங்கே போடுவாங்களா இல்லையாங்கிறத சந்தேகம். ஆனால் அண்ணாமலைக்கு அமைச்சர் பதவி தரக்கூடாதுன்னு ஒரு பெரிய கோஷ்டி வேலை பார்த்துட்டு இருக்குது. அதையும் மறுப்பதற்கில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.